அணில்முக்கி நேயர் அனைவருக்கும் வணக்கம். சொல்ல இந்த காயின் வச்சு இல்லைன்னா இந்த காயின் வச்சு இப்படி கல்லை இப்படி அடிக்கணும். எத்தனை கல் வெளியே வருதோ அவங்க தான் வின்னு. லாஸ்ட்டாக அதே கவுண்ட் பண்ணி யார்கிட்ட நிறைய இருக்கோ மாமா ஜெயிச்சிருவான்னு சொல்லிடுவோம். அணில்முக்கி யார்கிட்ட நிறையா இருந்தாலும் மாமா ஜெயிச்சேன்னு சொல்லணும். அதானே? இல்லையா? ஓகேங்களா? நேத்து மாதிரி கேம் தான். ஆனால் வந்து ரவுண்ட் போட்டுருவோம். ரவுண்ட் போட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட கேரம் போர்டு மாதிரி தான். கேரம் போர்டில் குழிக்குள்ளார போடணும். ஆனால் பாப்பா சின்ன பாப்பாவா, சரி போனா போதேன்னு ரவுண்டை போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளார காயின் வெளியே போச்சுன்னா ஒரு காயின் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு வாட்டி அடிச்சு எந்த ஒரு காயினும் போனோம்னா அடுத்தவங்க விளையாடணும். ஓகேங்களா? இது மாதிரி மாறி மாறி விளையாட போகிறோம். இப்போ வந்துட்டு சம்மரில் நிறைய வந்துட்டு இது மாதிரி கேம்ஸ் வந்து விளையாடும் போது நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து செல்ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஜாலியாக நாங்கள் சண்டை போட்டுட்டு ஜாலியாக விளையாடுறோம்ல, அது மாதிரி நீங்கள் விளையாடும் போதுன்னா உங்கள் குழந்தைங்க வந்துட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மொபைலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்துட்டு அவங்க கம்மி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் என்ன வேலை சொன்னாலும் இவங்க செய்வாங்க. அணில்முக்கி செய்வ தானே? பார்த்தீங்களா? அது மாதிரி குழந்தைங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிறத பேச்சு வந்து கேட்க வைக்க முடியும். இப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் சொல்கிற பேச்சை வந்து குழந்தைங்க கேட்கணும்னா அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ ஆன். அங்கிட்டு போய் உட்காரு, இங்கே உட்கார். அடித்தால் 2 எடுத்து விட்டால் ஒரு ஸ்ட்ரைக்கு அவ்வளோதானா? கல்லு வறந்து விட்டது. 2 3 இது வேணாமா? அவ்வளோதானா? டைஸ் இப்போ ஏமாத்துறாங்க. 2 ஏன் ஸ்டிக்கரே கொடுத்துட்டாங்க. எல்லோ கிரீனு அது 2 பிடித்த தங்கமனாலும் நாசுக்கா போன மாட்டிக்கூடாதுங்க. இது மாதிரி ஆடி ஆடி விளையாட வேண்டியதான். இப்படி இன்னைக்கு நிறைய எடுத்துட்ட போலயே. 4 நிறைய எடுத்தோம். 3 2 தானா? அது ஸ்ட்ரைக்கர் பாருங்க. ஸ்ட்ரைக்கர் பெருசா வச்சிருக்கா, அதை வச்சுதாங்க ஏமாத்துறா. என்னது பாருங்க, சின்ன ஸ்ட்ரைக்கர். சின்ன பொண்ணுக்கு சின்ன ஸ்ட்ரைக்கரை கொடுக்கறதுக்கு மேல பெரிய ஸ்ட்ரைக்கர் எடுத்துக்கிட்டா, அதனால ஏமாத்திட்டா. நீ கொடுக்க வேண்டியதானே அந்த ஸ்ட்ரைக்கரை? மாத்தியா இல்லையா? நான் அடிச்ச உடனே 2 வந்துச்சு. ஸ்ட்ரைக்கரை வச்சு ஏமாத்திருக்கேன். விடியில திடீர்னு வந்துடி. எவ்வளோ இருக்கு? 21 இருக்கு. 2 4 6 8 10 12 15 18 20 மேதான் இப்படியே 20 வச்சு சார். 24 வணங்க. 15
15 தான் இருக்கு. பண்ணிட்டு நீ வந்து என்னை இது கொடுத்து ஏமாத்துன, அதனால தான் உன்னை நான் 2-2 சொல்லி ஏமாத்துறேன். இப்போ யார் வின்னு? நான் தான். நான் தாங்க. எங்க வீட்டுக்கு சின்ன பிள்ளை நான் தாங்க. நான் தான் வின். அதனால தான் நான் இந்த பாக்ஸ்ல நிக்கிறாங்க. அதுக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா வாங்கிப்பாங்க. ஓகேங்க, சரி வா, எல்லாருக்கும் பை சொல்லிடு. பாய். இது மாதிரி உங்க சம்மரை வந்து உங்க குழந்தைங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த அணில்முக்கிய வந்து 4 தட்டு தட்டி பார்ப்போம். சரி, இவங்க வந்துட்டு அடுத்த ட்ரிப் போறாங்க. அதனால வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு பார்க்க முடியாது இவங்கள. அவங்க வந்து அவங்க மட்டும் தனியா வீடியோ போடுவாங்க. போடுவீங்க தானே? போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்கிறீங்க. இல்லையா? போட முடியாதுங்கிறாங்க. சரிங்களா, பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ESP. நன்றி, வணக்கம். அணில்முக்கி யார் சொல்லுவா? அணில்முக்கி. பாய்.